இன்னைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கார்த்தி இருக்கார்ல, அவர் வந்து குருகிட்ட வந்து வசமா மாட்டிக்கிறாரு. அவங்க பண்ண வீட்ல வச்சு அப்படி தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனல மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து மாயாவ வந்து ரகுராம் வந்து திட்டிக்கிட்டு இருக்காரு. "நீ இனிமே வந்து இந்த வீட்ல இருக்கக்கூடாது. தயவுசெய்து என் கண்ணு முன்னாடியே முழிக்காத. இந்த வீட்ட விட்டு வெளியில போ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வந்து மணி வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காரு. "என்ன மச்சான் இப்படியெல்லாம் சொன்னா என்ன அர்த்தம்? மாயா வந்து யாருக்காகவும் வந்து தப்பெல்லாம் பண்ண மாட்டா. கண்டிப்பா தனத்தோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ இப்படியெல்லாம் பண்ணியிருப்பா." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இங்க பாருங்க மச்சான், தேவையில்லாம வந்து அவளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. அவள பத்தி எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. என்னோட மானத்த வாங்குறதுக்கு தான் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்திருக்கா. அவ இந்த வீட்ட விட்டு வெளியில போனா தான் இங்க இருக்கிறவங்களுக்கெல்லாம் நிம்மதி." அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பத்மா வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஆமாண்ணே, இவள முதல்ல வீட்ட விட்டு அனுப்புனே. அப்பதானே நிம்மதி. இவள கல்யாணம் பண்ணிக்கிட்டு என் பையன் வந்து சுத்திக்கிட்டு திரியிறான் வீட்டுக்கு வராம. அவன் எங்க இருக்கானோ, எப்படி இருக்கானோ யாருக்கு தெரியும்?" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஏய் ஒழுங்கா வீட்ட விட்டு வெளியில போடி" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "அதெல்லாம் முடியாது அத்த. அத வந்து உங்க பையன வந்து சொல்லுங்க. அவனுக்கு பிடிக்காது. வெளியில போன்னு சொல்லுங்க. அதுக்கடுத்து வெளியில போறேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து வந்து ரகுராம் வந்து சொல்றாரு. "அதான் நான் சொல்றேன்ல, வீட்ட விட்டு வெளியில போ" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "என்னால போக முடியாது பெரியப்பா. நீங்க வந்து என்னை தத்தெடுத்திருக்கீங்க" அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "என் வாழ்க்கையில நான் பண்ண மிகப்பெரிய தப்பே உன்னை தத்தெடுத்தது தான்" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, கண் கலங்கிட்டு நம்ம மாயா வந்து சொல்றாங்க. "இல்ல பெரியப்பா, நீங்க தப்பா பண்ணீங்களோ, சரியா பண்ணீங்களோ, நான் வந்து உங்க மக தான். இந்த வீட்ட விட்டு நான் வெளிய போமாட்டேன் சரியா? அப்படியே என் உயிர் போனாலும் இந்த வீட்ல தான் போகணும். இந்த வீட்டுக்கு நான் வாழ வந்திருக்கேன்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "உன்னோட பெரிய தொல்லையா போச்சு" அப்படின்னு சொல்லிட்டு கைய பிடிச்சு வெளிய தள்ள போறாங்க. அந்த நேரத்துல வந்து தனம் வந்து சொல்றாங்க. "அப்பா, மாயா இந்த வீட்ல இருக்கட்டும்ப்பா. எனக்காகப்பா. மாயா வந்து இந்த வீட்ல இருந்தா தான்ப்பா எனக்கு சந்தோஷம்" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "என்ன சொல்லிட்டு இருக்க? உன் வாழ்க்கைய கெடுத்தவ" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்லப்பா, மாயா வந்து இந்த வீட்ல இருக்கணும். மாயா இந்த வீட்ட விட்டு வெளியில போனா, அப்புறம் அம்மா போயிருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே சொல்லியிருக்காங்க. அம்மா இந்த வீட்ல இருக்கணும். அதனால மாயாவும் இந்த வீட்ல இருக்கணும்ப்பா. எனக்காக இந்த ஒண்ண மட்டும் நீங்க பண்ணுங்கப்பா" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, உடனே வந்து தனத்த வந்து கட்டி பிடிச்சுட்டு, "சரிப்பா, நான் உனக்காக வந்து இத மட்டும் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரகுராம் வந்து போறாங்க. "அண்ணே என்னண்ணே பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்குண்ணே இவள வீட்ட விட்டு வெளியில அனுப்புனேன்?" அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. "இல்ல, தனம் என்கிட்ட இதுவரைக்கும் எதுவுமே கேட்டது கிடையாது. மாயா இருக்கட்டும்னு சொல்லி கேட்டிருக்கா. அதனால வந்து அவளுக்காகவாது அவ இருந்துட்டு போட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ரகுராம் வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்த சீன்ல பார்த்துக்கிட்டோம்னா, பண்ணை வீட்ல வந்து கார்த்தி வந்து பசியில துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ஒரு 4 இட்லிய வாங்கிட்டு, அவங்க அப்பாவும், அவங்க அத்தையும் வர்ற மாரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. காலிங் பெல் அடிச்சோனே திறக்காங்க. உள்ள வந்தோனே, "எனக்கு பசி உயிரே போயிருச்சு. நல்ல வேளை வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்லிட்டு, இட்லிய நல்லா வேகமா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில பார்த்தா, இன்னொரு காலிங் பெல் அடிக்குது. "யார்றா அது?" அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியப்பட்டுட்டு, ஃபர்ஸ்ட்டு வந்து "இருடா நான் போய் பார்க்கேன்னு" சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா போய் பார்க்காரு. கதவ திறக்காம ஜன்னல் வழியா எட்டி பார்க்காரு. பார்த்தா குரு வந்து நின்னுகிட்டு இருக்காரு. "டேய் போலீஸ்காரன் வந்திருக்கான்டா, போடா உள்ள போடா, உள்ள போடான்னு" சொன்னோனே, அவர் இட்லி தின்னுகிட்டு இருந்தவர் அப்படியே எந்திரிச்சு உள்ள போயிறாரு. உள்ள போனோனே அவருக்கு பார்த்தா விக்கல் எடுக்க ஆரம்பிச்சிருது. வாய பொத்திக்கிட்டே அவர் விக்கல் எடுத்துக்கிட்டே இருக்கிற மாரி காட்டுறாங்க. இங்கிட்டு பார்த்தா குரு வந்தோனே, "சொல்லுங்க சார், என்ன விஷயம்?" அப்படி சொல்லிட்டு புவனேஸ்வரி வந்து கேட்குறாங்க. "இல்ல, ஒரு விஷயமா வந்து விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன்" அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. "என்ன சார் விசாரிக்க போறீங்க? அதெல்லாம் இங்கே தான் கேஸே முடிஞ்சு போச்சே. அவன் தான் கொலை பண்ணேன்னு சொல்லிட்டு அவங்களே வந்து சரணடைஞ்சிட்டாளுங்களே. தண்டனை வாங்கி கொடுங்க" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "இல்ல, எங்க பக்கம் இருக்கிற டவுட்ட நாங்க கிளியர் பண்ண வேண்டாமா?" அப்படிங்கிற மாரி சொன்னோனே, "சொல்லுங்க சார், என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து கேட்டுறாங்க. "சரி, ஹாஸ்பிட்டல் எதுக்கு நீங்கள் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண வேண்டாம்" அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் பாடியை வந்து அவசரமாக எரிச்சிங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுது. உடனே அப்படியே சொல்லி சமாளிக்காரு. "இல்லை சார், ஆல்ரெடி வந்து பாடி வந்து அழுகிருச்சு. இனிமேலும் என் பையனை வந்து அவங்க வெட்டி கூறு போடுறது எனக்கு விருப்பம் இல்லை. அதனால தான் வந்து சடங்கு சம்பிரதாயத்தெல்லாம் செஞ்சு முடிச்சிடுவோம்னு சொல்லிட்டு நாங்களே செஞ்சிட்டோம்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே கார்த்தி வந்து இங்கே நைஸாக பார்க்காரு. பார்த்தா அவனுக்குள்ளே இட்லி வந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. "ஆமாம், இட்லி யார் சாப்பிட்டா?" அப்படிங்கிற மாதிரி கேட்டவுடனே, "நான் தான் சார் சாப்பிட்டேன். எனக்கு வந்து மனசு சரியில்லை. அதுவும் இல்லாமல் வீட்டில் சமைக்கலை. அதனால தான் இட்லி வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரி சொல்கிறாங்க. "சாரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "அதெல்லாம் இல்லை சார்" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "சரி சார், நான் அப்படியே கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு குரு வந்து கிளம்பிடுறாரு. அந்த நேரத்தில் பார்த்தா கார்த்திக் வந்து விக்கல் வந்துடுது. அவர் விக்கல் எடுத்த உடனே பார்த்தா இங்கிட்டு வந்து குரு வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. "என்ன விக்கல் சத்தம் கேட்குதே?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே அங்கிட்டு பார்த்தா கார்த்தியோட அப்பா அப்படியே நடிச்சிடுறாரு. அவர் விக்கல் எடுத்த மாதிரி அவர் அப்படியே விக்கிக்கிட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. "ஆர் யூ ஓகே சார்?" அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே, ஓகே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, விக்கல் தான்" அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியோட அப்பா வந்து சமாளிச்சிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு குரு வந்து கிளம்பி போயிடுறாரு. அடுத்து கார்த்தி வந்து வேகமாக வெளியில் வந்துட்டு தண்ணி குடிக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து நம்ம கதிர் வந்து வீட்டுக்கு வெளியில் இருக்காங்க. அப்போ பார்த்தா மாயா வந்து வராங்க. வந்துட்டு, "என்ன கதிர், அங்கே கல்யாணத்தப்போ அவ்வளோ எஃபெக்ட் போட்டு தனத்துக்கு கழுத்துல தாலி கட்டிட்டு பஞ்சாயத்தப்போ வந்து நீ பாட்டில் அமைதியாக இருக்க" அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. "என்ன பண்ணுறது, மாமாவை எதிர்த்து எதுவுமே பண்ண முடியாது" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "இங்கே பாரு, இனிமேல் இது உன்னோட வாழ்க்கை, நீ தான் பார்த்துக்கணும். தனம் வேற உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. நீ உனக்கும் அவளை பிடிக்கும் தெரியும், போய் பேசு. இனிமேல் வந்து எதுக்கு எடுத்தாலுமே வந்து என்னை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடாது. நீ தான் போய் பேசணும்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. "ஓ அப்படியா, சரி, அப்போனா நானும் போய் தனத்துக்கிட்ட பேசுகிறேன்" அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவர் ஒரு பக்கம் போகிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அங்கிட்டு பார்த்தா வக்கீல்கிட்ட வந்து
நம்ம ஜானகி இருக்காங்கல்ல, அவங்க வந்து நான் வந்து கோர்ட்ல வந்து உண்மைய சொல்ல போறேன். நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்ல போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. அத கேட்டவுடனே வக்கீல் வந்து மாயா கால் பண்றாங்க. என்ன மேடம் நீங்க பாட்டுல இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பார்த்தா மேடம் வந்து நான் சரணடைய போறேன். நான் தான் கொலை பண்ண போறேன்னு சொல்லிட்டு, நானே போய் கோர்ட்ல வந்து சொல்ல போறேன் அப்படிங்கிற மாரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியெல்லாம் சொன்னாங்கன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது மேடம். அவ்வளோதான் கோர்ட்ல வந்து தண்டனை குடுத்துருவாங்க அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு வக்கீல் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அத கேட்டவுடனே மாயா வந்து ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோட் வந்து முடிச்சிடுறாங்க.